இதுவரையிலும் கட்சிக்காக, தலைவர்களுக்காக, சின்னங்களுக்காக, ஜாதிக்காக, மதத்துக்காக, பழக்கத்துக்காக, பாரம்பரியத்துக்காக ஓட்டு போட்டுட்டு வந்த நீங்க மாத்தி யோசிக்க வேண்டிய, மாத்தி போட வேண்டிய நேரம் இது. அப்பத்தாக்கு 50 ரூபா கொடுத்து ஓட்டை வாங்குறாங்க. ஆத்தாக்கு 500 ரூபாய் கொடுத்து ஓட்டை போட வச்சாங்க. உங்களுக்கு எனக்கும் 5000 ரூபாய் தந்து ஓட்டை விற்க சொல்கிறாங்க. நாளைக்கு நம்ம பசங்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்து ஓட்டை வாங்குற அளவுக்கு இவங்க மக்களுடைய பணத்தை அடித்து வச்சிருக்கிறாங்க. இவங்க காசுக்காக ஓட்டை வாங்குறாங்க. இவங்க ஒரே ஒரு வாட்டி தர அந்த காசுக்காக நம்ம ஓட்டை மட்டும் இல்லை, அடுத்த 5 வருஷத்துக்கு நம்மளையும் நாம் விற்றுட்டே இருக்கிறோம். இப்படி அநியாயம் பண்ணி இவங்க ஆண்டாண்டா ஆண்டுகிட்டே இருப்பாங்க. அதை நாம் தலைமுறையாக பார்த்துட்டே இருக்கணும். இந்த நாட்டில் ஓட்டுக்கு காசு கிடையாது. காசு கொடுத்து ஓட்டு வாங்கவும் முடியாது. ஏன்னா காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்கணுன்ற நிலமையில எந்த அரசியல்வாதியும் இந்த ஊர் மக்களோட பணத்தை சுரண்டி திங்கலை. அதே மாதிரி காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடணுன்ற அளவுக்கு எந்த குடிமகனோட நிலைமையும் அடிமட்ட நிலைமையிலையும் இல்லை. அது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு ஓட்டோட மதிப்பும் தெரியாத அளவுக்கு இந்த ஊர் மக்கள் முட்டாளும். ஆனால் நம்ம ஊரில் மட்டும் காசுக்கு ஓட்டு, ஓட்டுக்கு காசு. ஏன்னா இவங்க இப்படி ஆண்டுக்கிட்டே இருக்கணும், நீங்கள் கடைசி வரை கையேந்தி வாங்கிக்கிட்டே இருக்கணும். அவங்க மட்டும் நல்லா வாழ்வாங்க, நீங்கள் கடைசி வரை இப்படி ஏழையாகவே இருக்கணும். இங்கே புதுசாக பலர் வந்தாங்க. சில காலம் நம்பிக்கையும் தந்தாங்க. நாமளும் நமக்கானவங்க இவங்க தானோ, அந்த மாற்றத்தை தரப்போகிறது இவங்க தானோ, நாம் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த அரசியல் ரட்சகன் இவங்க தானோன்னு புதுசாக வந்த ஒவ்வொருத்தனுக்கும் போட்டி போட்டு ஓட்டையும் போட்டு பார்த்தோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் அரசியலில் கொஞ்சம் அழுத்தம் வந்தப்போ, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வந்தப்போ அதை நின்று தாக்கு பிடிக்க முடியாமல் இங்கே ஏற்கனவே ஆண்டு நாசப்படுத்தின அந்த நாசகர சக்திகள் கிட்ட தங்களையும் கட்சியையும் மாற்றத்திற்காக நம்பி ஓட்டு போட்ட மக்களையும் அடகு வச்சுட்டு கரைந்து காணாமல் போயிட்டாங்க. இதுக்கு இறந்த காலத்தில் சில உதாரணங்கள், நிகழ்காலத்தில் பல உதாரணங்கள். இன்னும் சில பேர் இருக்காங்க, ஆண்டாண்டு காலமாக அரசியல் பேசிட்டு இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு பூச்சாண்டி காட்டி காலத்தை கடத்திட்டு கொரோனாவை குறை சொல்லி பிராங்க்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது இப்படியே போயிடுமா? இந்த நாட்டுக்கு, இந்த மாநிலத்துக்கு ஒரு மாற்றம் வராதா? இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் வராதா? இந்த மக்களால் வாழ்ந்த எவனாச்சும் ஒருத்தன் இந்த மக்களுக்காக வாழ வரமாட்டானா? மக்களாட்சி மீள ஆள வரமாட்டானான்னு காத்திருந்த நேரத்தில், பார்த்திருந்த நேரத்தில் கடைசி நம்பிக்கையா ஒருத்தன் களத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறாவா, நட்பா, உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். இவரையும் விட்டா இனி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் காப்பாற்றுறதுக்கு ஆளும் இல்லை. வரப்போகிற இந்த சந்தர்ப்பத்தை விட்டீங்கன்னா இனிமே உங்களுக்குன்னு ஒரு நாளும் இல்லை. தேசம் தாண்டி வந்திருக்கோம், ஆனாலும் உங்களை மறக்க முடியலை. இது உங்களுக்கு நல்லது நடக்கிற காலம் இது. அதனால நாங்கள் மௌனமாக இருக்க விரும்பலை. இந்த ஏப்ரல் 23 நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிறந்த நாள் மாதிரி, கல்யாண நாள் மாதிரி ரொம்ப முக்கியமான நாள். அந்த நல்ல நாளுக்காக, குறிப்பாக உங்களுடைய மாற்றத்திற்காக எங்களில் சில பேர் பல சூழ்நிலைகளை தாண்டி அங்கே வந்துகிட்ருக்கோம். உங்களை இது வரைக்கும் ஏமாத்துறவங்க எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முக்கியமாக இன்னொரு முறை ஏமாறக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் அன்னைக்கு காலம் கடத்தாமல் காலையிலே போயிடுங்க. கஷ்டம் பார்க்காம கடமை செஞ்சுருங்க. திரும்பவும் சொல்கிறோம், அன்னைக்கு காலம் கடத்தாமல் காலையிலே போயிடுங்க. ஏன்னா மதியானம் இங்கே என்ன வேணால் நடக்கலாம். Don't forget to vote for TVK. தளபதி விஜய்க்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. Don't forget to vote for TVK. மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான கடைசி சந்தர்ப்பம். வெற்றி நமது. டிவிக்கு ஓட்டு போட மறக்காதீங்க. Don't forget to vote for TVK.